எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம டாசுகாரி ஹோட்டலோட லாஸ்ட் எபிசோட் 12 ரிவெஞ்ச் தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா மேனேஜர் வந்துட்டு நீக்கோவை வந்துட்டு ஹோட்டல் விட்டே ஃபயர் பண்றாரு. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நீக்கோ வந்துட்டு மேனேஜரோட கன் எடுத்துட்டு அதால இதுக்காகவே மேனேஜர் என்ன சொல்லிருப்பான்னா, நீ இந்த கன் எடுத்ததுக்காகவே வந்துட்டு நீ வெளியே போனோம். அதுக்காக நீக்கோ வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கா வெளியே போறதுக்கு. இந்த பார்ல வந்துட்டு ஒரு லேடி இருக்கோல, அது வந்துட்டு நீக்கோ கிட்ட கேக்குது, நீ வந்துட்டு கிர்கோவை தேடிட்டு இருக்கானு, அவன் உனக்கு இப்ப பிடிக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேக்குது. அப்படிலாம் அவனால ஆனா அவர் வந்துட்டு ஏமாத்திட்டாரு, அதுக்காகத்தான் எனக்கு கோவம் வருது அப்படின்னு நீக்கோ சொல்றான். அந்த லேடி என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு எல்லா விஷயமும் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அவனுக்கு கூட வந்துட்டு ஒரு ரீசன் இருக்குது பண்ணுறதுக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ருரி வந்துட்டு ரொம்ப சோகமா வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு ஹட்டோரியோட மெமரி வந்துட்டு ஞாபகம் வருது. ஹட்டோரி வந்துட்டு ஒரு வாட்டி கேட்டுப்பா ருரி கிட்ட, உனக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனோம்னு இஷ்டம் இல்லையானு. அதுக்கு ருரி வந்துட்டு என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்துட்டு வீட்லயும் ஸ்கூல்லயும் வந்துட்டு யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஹட்டோரி என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல வந்துட்டு ஸ்கூலோ வீட்டு விட்டு நிறைய விஷயம் இருக்குது, வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டோரி சொல்லியிருப்பான். அங்க வந்துட்டு நீக்கோ வந்து ருரி கிட்ட சொல்றான், நான் வந்துட்டு இப்போ கிளம்பிங்கிற போயிட்டு வரதுக்கு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ருரி வந்துட்டு கேட்கறா, உனக்கு வந்துட்டு வேற ஏதோ சொல்யூஷன் தோணல அதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீக்கோ என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு எனக்கு இந்த ஒரே வழி ஹட்டோரி வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு. ருரி வந்துட்டு இல்ல, நான் வந்துட்டு நீயா இருந்தா ஹட்டோரி கிட்ட வந்துட்டு நிஜத்தை சொல்லிட்டு அவனை வந்துட்டு ஆஃப்டர் லைஃப் கம்ப்ளீட் இருப்பேன். அதுக்கு நீக்கோ ரொம்ப ஷாக் ஆகுது. அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு அது தோணவே இல்ல. இங்க வந்துட்டு மேனேஜர் ஓடி வராரு, நீக்கோ நான் வந்துட்டு உன்கிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாக் மாதிரி ஒன்னே எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் வந்துட்டு உன்னோட சேலரி. இந்த கிளாக்ல வந்துட்டு டைம் இருக்குல்ல, அது வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கலாம் லிவிங் வேர்ல்ட்ல. மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, ஒசோட்டோ வந்துட்டு உன்னை கொல்ல வரும்போது 5 செகண்ட்ஸ் வந்துட்டு நீ ரீவைண்ட் பண்ணிக்கலாம், 5 செகண்ட்ஸ் வந்துட்டு நீ பின்னாடி போய்க்கலாம். அப்படி பண்றப்போ நீ வந்துட்டு அந்த நைஃப் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அப்ப வந்துட்டு நீ சாக மாட்டேன், நீ வந்துட்டு உயிரோட ஆயிடுவ. ஓகே நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றான். ஆனா இந்த ரீவைண்டிங் டைம் பத்தி 5 செகண்ட்ஸ் பத்தி எனக்கு வந்துட்டு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு ருரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல வந்துட்டு நீ எவ்வளவு வேலை பண்ணிருக்கியோ அவ்வளவு வந்துட்டு டைம் பின்னாடி போவோம். உனக்கு எவ்வளவு டைம் வேணாலும் அது பின்னாடி பண்ணிக்கலாம். அதாவது உனக்கு வந்துட்டு ஜாஸ்தி சேலரி கிடைச்சுன்னா உனக்கு வந்துட்டு இன்னும் டைம் வந்துட்டு ரீவைண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இன்னும் வந்துட்டு பின்னாடி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மேனேஜர் தயவு செஞ்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க, ஒரு போனஸ் ஒரு ரேஸ் வந்துட்டு கேட்கறேன் உங்ககிட்ட இருந்து. நீக்கோ என்ன சொல்ல வரானா, ஒசோட்டோ வந்துட்டு ஹட்டோரியை கொல்றதுக்கு முன்னாடி நான் போனா நான் வந்துட்டு ஹட்டோரியை சேவ் பண்ணிடல. இது சொல்லிட்டே வந்துட்டு நீக்கோ, மேனேஜர் உங்க கால்ல வந்து கேட்கிற தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால வந்துட்டு இதை அக்செப்டே பண்ண முடியாது. ஹட்டோரி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது, என்னால வந்துட்டு அக்செப்டே பண்ண முடியாது. ஹட்டோரி வந்துட்டு என்னை பத்தி ரொம்ப கேர் பண்ணா, ஆனா என்னால வந்துட்டு அவன் ஹெல்ப் போயிட்டா. என்னால வந்துட்டு அந்த மாதிரி பெட்டரே பண்ண முடியாது, என்னால வந்துட்டு அவனை ஹெல்ல அப்படியே விட்டுட்டு வந்துட முடியாது. நான் என்னோட தப்ப வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு ருரி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜர் கிட்ட என்னோட சேலரி வந்துட்டு நீக்கோ வந்துட்டு குடுத்துருங்க. அதுக்கு மேனேஜருக்கு ஷாக்கு, நீக்கோ கூட ஷாக்கு. ருரி என்ன சொல்றானா, நான் வந்துட்டு இந்த ஹோட்டல்ல இன்னும் கொஞ்சம் நாள் வந்துட்டு இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு போறேன், அப்போ எனக்கு வந்துட்டு அந்த சேலரி கிடைச்சிரும். இப்பத்துக்கு வந்துட்டு நீங்க நீக்கோ கிட்ட என்னோட சேலரி குடுத்துருங்க ப்ளீஸ் மேனேஜர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ருரியோ வந்துட்டு காலைல வந்து கேட்கற மேனேஜர் கிட்ட. சரி வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு மேனேஜர் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீக்கோ வந்துட்டு ருரிக்கு தேங்க் பண்றான். ஆனா ருரி வந்துட்டு முக திருப்பிக்கிறான், நான் வந்துட்டு ஹட்டோரிக்காக தான் பண்ணிக்கிறேன், உனக்காக நான் பண்ணல, இந்த வாட்டி மறக்காம ஹட்டோரியை சேவ் பண்ணிடு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நீக்கோ வந்துட்டு கிர்கோவை பாக்கத்து போயிட்டு இருக்கா. கிர்கோ வந்துட்டு ஷாக் ஆகுறா, ஏன்னா நீ வந்துட்டு என்னால பாக்க வரியா, என்ன மாதிரி எல்லாம் விஷயம் பண்ணிருக்க, ஆனாலும் கூட நீ வந்துட்டு என்ன பாக்க வரியா, பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நீக்கோ வந்துட்டு என்ன சொல்றானா கிர்கோ கிட்ட, இந்த வாட்டி உங்ககிட்ட கையில டெலிஸ்கோப்பே இல்லையே, எப்பவுமே அதை வச்சு சுத்திட்டு இருப்பல. அதுக்கு கிர்கோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு எப்பவுமே பாக்கணும்னு நினைச்ச விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி பாத்துட்டேன். இவர் வந்துட்டு ஹெல் பத்தி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ஹெல் இருக்குதே இதுதான் வந்துட்டு என்னோட பழைய வீடா இருந்துச்சு. ஹெல்லிலேயே பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக வந்துட்டு என்ன ஹெல்ல விட்டே தூக்கிட்டாங்க. ஹெல் ஓப்பன் ஆயிட்டு ஆயிரக்கணக்கான கை வந்துட்டு ஹட்டோரியா வந்துட்டு கூட்டின்னு போகல. அப்போ வந்துட்டு இந்த கிர்கோ அங்கேயே தான் இருந்திருப்பாரு. அவர் கூட என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த ஹெல் கிட்ட தயவு செஞ்சு என்ன வந்துட்டு கூட்டின்னு போயிடு, ஆனா அது வந்துட்டு தானாவே க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு தான் வந்துட்டு இவரோட கண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஹெல்ல இருந்து ஆயிரக்கணக்கான கை வந்துட்டு வெளியே வரணும்னு சொல்றாரு. அந்த கையில கூட பாத்தீங்கன்னா நிறைய கண்ணுங்க இருக்கும், அதே கண்ணு தான் வந்துட்டு இவருக்கும் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு என்னோட வீடு ரொம்ப மிஸ் பண்றேன், என்னோட ஹோம் வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்றேன், என்னால வந்துட்டு திருப்பி போக முடியலனாலும் நான் வந்துட்டு ஒரு வாட்டி பார்க்கணும் தான் நினைச்சேன், அதுக்கு தான் நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் நீ வந்துட்டு லிவிங் வேர்ல்டுக்கு போயிட்டு ஹட்டோரியை சேவ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தே, அப்படின்னா வந்துட்டு நீ அதுக்கு ஒசோட்டோ ஸ்டாப் பண்ணும், கரெக்ட் தானே? நீ வந்துட்டு அவனை கொலை பண்ணாத விட்டினா அவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ண மாட்டான், நீ வந்துட்டு கண்டிப்பா அவனை கொலை பண்ணணும், அதுக்கு வந்துட்டு நீ தயாரா இருக்கியா? ஆமா நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றா. இந்த கிர்கோ பாத்தீங்கன்னா அவரோட ஷர்ட்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து தராரு. இது வந்துட்டு நான் ஒரு தேங்க்யூ கிஃப்ட் அவனுக்கு தரேன், நான் எப்பவுமே பார்க்கணும்னு நினைச்சிருந்த வீடு அது வந்துட்டு நீ எனக்கு காமிச்சிட்டேன், இதை யூஸ் பண்ணினு நீ வந்துட்டு ஹட்டோரியை சேவ் பண்ணிடலாம். நீக்கோ வந்துட்டு கேட்கறா இது வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு கிர்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்துட்டு கேட்ஸ் ஆஃப் ஹெல்ல வந்துட்டு ஓபன் பண்ணும். அதுக்கு நீக்கோ சொல்றா, போன வாட்டி கூட நீங்க இப்படி தானே வந்துட்டு ஏமாத்தீங்க. அதுக்கு கிர்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி இது ரியல், இந்த விஷயம் வந்துட்டு கவனமா கேளு, இந்த பாக்ஸை நீ வந்துட்டு ஓபன் பண்ணினா இதுல வந்துட்டு ஐஸ் ஆஃப் ஹெல் வந்துட்டு இருக்கோ, அத வந்துட்டு நீ பாத்துடக் கூடாது, மறக்காம அந்த ஐயா வந்துட்டு நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மேனேஜர் வந்துட்டு நீக்கோ கிட்ட ருரியோட டைம் கூட குத்துறாரு, பிளஸ் ஹட்டோரியோட டைம் கூட குத்துறாரு. ருரி டைம் வச்சு மட்டும் நீ வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு தான் நான் உனக்கு வந்துட்டு ஹட்டோரி டைம் கூட தரேன். சடனா வந்துட்டு நீக்கோ மேனேஜர் கிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்னோட மெமரிஸ் பின்ன நீங்க தான் வந்துட்டு சொன்னீங்க நான் வந்துட்டு திருப்பி போயிட்டா நான் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஓ அதுவா, அதுக்கெல்லாம் நீ வந்துட்டு கவலைப்படாத, இங்க வந்துட்டு ஒரு எலிவேட்டர் இருக்குது, அதாவது ஒரு லிஃப்ட் இருக்குதுங்க, நீ வந்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டு நீ போனீங்கன்னா உன்னோட மெமரிஸ் வந்துட்டு அப்படியே இருக்கும். நீக்கோ வந்துட்டு ரொம்ப கோவப்படுறா. ஆமா நீங்க வந்துட்டு இதெல்லாம் ஏன் கிட்ட ஃபர்ஸ்டே வந்துட்டு சொல்ல. மேனேஜர் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சாரி எனக்கு வந்துட்டு கரெக்ட் டைம்ல இதுல சொல்றதுக்கு, பிளஸ் ஒசோட்டோக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா நீயோ ருரியோ வந்துட்டு நிஜ வாழ்க்கைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடும். நீக்கோ வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. நீங்க வந்துட்டு ஒரு நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றா. போறதுக்கு முன்னாடி நீக்கோ வந்துட்டு மேனேஜர் கிட்ட ஒரு ஸ்லிப் குடுத்துட்டு போறா. அதுல வந்துட்டு என்னோட இன்ஃபர்மேஷன் இருக்குது, இது மறக்காம ருரி கிட்ட குடுத்துருங்க, நான் வந்துட்டு லிவிங் வேர்ல்டுக்கு போயிட்டு அவளை தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த லிஃப்ட்ல வந்துட்டு நீக்கோ போயிடுறா. அந்த கிளாக் வந்துட்டு அந்த லிஃப்ட்ல வந்துட்டு ஹேங் பண்ண உடனே அது வந்துட்டு அந்த கரெக்ட் டைம் கொண்டு கூட்டின்னு போகுது. எந்த டைம்னு கேக்குது அந்த லிஃப்ட். அதுக்கு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் வந்துட்டு ஒசோட்டோ ஹட்டோரி வந்துட்டு கொலை பண்ணதுக்கு முன்னாடி அந்த டைம் எனக்கு கூட்டின்னு போ, எல்லா டைம் மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு ரீவைண்ட் ஆகுது,
பின்னாடி போகுது. சடனா பாத்தீங்கன்னா நீக்கோ கரெக்டா வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட வந்து இறங்கிடுறா. ஹட்டோரியா கூட வந்து அவ பாக்குறா. அங்க சடனா பாத்தீங்கன்னா ஒசோட்டோ கூட வந்துடுறா. ஒரு செகண்ட் கரெக்டா முன்னாடி வந்து வந்திருக்கா. ஆனா இன்னும் இது வந்து ஒர்க் அவுட் ஆமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அந்த கிக்கோ குத்த பாக்ஸே வந்து அவ பாத்துட்டு இருக்கா. இந்த ஒசோட்டோ வந்து ஹட்டோரியா புஷ் பண்ணதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நீக்கோ வந்து அங்க வந்துடுறா. அவன் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒசோட்டோ வந்து கேக்குற நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீக்கோ வந்து என்ன சொல்றானா ஓ உனக்கு வந்து என்ன தெரியாதா தாடா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கிட்ட போறா. ஒசோட்டோ கிட்ட ஒசோட்டோ என்ன சொல்றானா நீ வந்து யாரையும் நினைச்சு என்கிட்ட பேசிக்கிற ஒரு நிமிஷம் இரு ஒசோட்டோ நீ வந்து யாரு எனக்கு தெரியும் 5th இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே ஆனா சீக்கிரட்டா வந்து நீ பொண்ணுக்கு பின்னாடி சுத்தின்னு அவங்களை வந்து கொலை பண்ணிட்டு இருக்க. ஒசோட்டோ என்ன சொல்றானா நீ வந்து தப்பா பண்ணிட்டு என்ன புரிஞ்சுட்டு இருக்க நான் வந்து அந்த மாதிரி பையன்லாம் இல்ல அப்படியே நான் பண்ணிட்டாலும் உங்ககிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ கேட்கறேன். என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றா. அவ்வளவு தா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ போறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லிடுறானா நான் வந்து இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா. அது சொன்னோன்னே பாத்தீங்கன்னா ஒசோட்டோ வந்து ஷாக் ஆயிரா. அதாவது நீக்கோ பாத்தீங்கன்னா ஒசோட்டோட வீக் பாயிண்ட் வந்து அடிச்சிட்டா. நீ கூட வந்து எந்த கட்டத்துக்கு நான் போவேன்னு நினைக்கிறேன் உங்க அம்மாவோட லவ் கேம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுச்சுனா அப்போ வந்து ஒசோட்டோ கரெக்டா வந்து நீக்கோட வழியில வரா. உனக்கு வந்து என்னத்தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ கேட்கறா. நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணு ஹட்டோரி பக்கத்துல வந்து நீ எப்பவுமே போவே மாட்டேன் உனக்கு எப்படி ஹட்டோரியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ கேட்கறா. நீக்கோ வந்து அதுக்கெல்லாம் இப்போ வந்து டைம் இல்ல உன்னோட ஆன்சர் கூட இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒசோட்டோ என்ன சொல்றானா சரி நீ சொன்ன மாதிரியே வந்து நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஒசோட்டோ போயிடுறா மேல. இவ்வளவு சிம்பிளா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ நினைக்கிறான். ஹட்டோரியா வந்து திருப்பி பார்த்துட்டு அவன் வந்து முன்னாடி போறா. ஒசோட்டோ வந்து சொல்லிருப்பால நான் வந்து கேப்ல போறேன்னு சொல்லிட்டு அப்போ நீக்கோ வந்து ஃபிளாஷ் ஆகும். இந்த டைம் தான் வந்து ஒசோட்டோ கூட செத்துருவான்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஒசோட்டோவை காப்பாத்துறதுக்கு வந்து நீக்கோ வந்து ஓடுறா மேல. எவ்வளவு நல்ல குணம் இருந்தா வந்து இதெல்லாம் பண்ணுவா. ஆனா சடனா பாத்தீங்கன்னா அங்க ஒசோட்டோ வந்துடுறா. வந்துட்டு நீக்கோ வந்து ஸ்டெப்ஸ்ல இருந்து புஷ் பண்ணிடுறா. நீக்கோவை தரன்னு புடிச்சு எடுத்துட்டு பின்னாடி அவளை வந்து ஹர்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்றா. ஆனா சடனா வந்து நீக்கோட ஜாக்கெட்ல இருந்து அந்த பாக்ஸ் வந்து கீழே விழுந்தது. அதான் அந்த கிற்கோ குத்துருப்பாருல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ எடுக்கிறா. குத்துரு ஒசோட்டோ அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காத அப்படின்னு வந்து நீக்கோ சொல்றா. அவ்வளவு இம்பார்ட்டன்டா இது வந்து உனக்கு அப்படின்னா இதுக்குள்ள வந்து எதனா பெருசா தான் இருக்கும். நீக்கோ வந்து கத்திட்டே இருக்கா அதை வந்து ஓப்பனே பண்ணாத அதுக்குள்ள வந்து கெட்ட விஷயம் இருக்குதுன்னு. இந்த ஒசோட்டோ என்ன சொல்றானா நானே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிறேன் அதை ஓப்பன் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது நீக்கோ வந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஒசோட்டோ வந்து அந்த பாக்ஸ்ல இருக்கிற கண்ணை வந்து பாத்துடுறா. அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் கலர்ல வந்து ஸ்பார்க் ஆகுது. நிஜமாவே வந்து கேட்ஸ் ஆஃப் ஹெல் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அந்த மொத்த ஏரியாவே வந்து ஃபுல் ரெட் ஆயிடுது. ஆயிரக்கணக்கான கையே நிறைய கண்ணோட வந்துட்டு ஒசோட்டோவை புச்சி இழுக்க வந்துட்டு ட்ரை பண்ணு. அப்போ நீக்கோ வந்துட்டு ஞாபகம் வந்து கிற்கோ சொல்லிருப்பாரு அந்த கண்ணை மட்டும் நீ எப்பவுமே பாத்துறாதுன்னு சொல்லிட்டு அதே பிளேஸ்ல வந்துட்டு நீக்கோ கண்ணை வந்துட்டு மூடிட்டு இருக்கா. அப்பாடா இப்பதான் வந்துட்டு தொல்லை போச்சுன்னு நீக்கோ கிட்ட போறா. ஆனா ஒசோட்டோ பாத்தீங்கன்னா நீக்கோட காலை வந்துட்டு புச்சி இழுத்துறா. பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கேட்ஸ் ஆஃப் ஹெல் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கீழே வந்துட்டு நிறைய மண்டை ஓடு அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நீக்கோட காலை வந்துட்டு புச்சி இழுக்கிறா. என்ன சொல்றாருன்னா நான் வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு இங்க வந்துருவேன் எனக்கு தெரியும் அதுக்கு எல்லா காரணம் வந்துட்டு நீதா. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஒசோட்டோக்கு மெமரி வருது. இந்த நீக்கோ வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ற ஒசோட்டோ வந்துட்டு ஒதுக்கிறதுக்கு. ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு டிசர்விங் இல்ல இந்த ஹெல்ல வந்துட்டு இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு நல்ல மனுஷன் நான் எப்பவுமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் நான் வந்துட்டு அவுட் ஸ்டாண்டிங் இதெல்லாம் தான் வந்துட்டு ஒசோட்டோக்கு நிஜ வாழ்க்கையில கேட்கணும்னு நினைச்சு மத்தவங்க கிட்ட இருந்து. ஆனா யாருமே வந்துட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணி இல்ல நிஜ வாழ்க்கையில. நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஆமா நீ வந்துட்டு ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஆனா நீ வந்துட்டு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க நீ ஏன் யோசிக்கிற நீ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருந்திருந்தீனா இங்க வந்துட்டு நீ வந்திருக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ஆளா வந்துட்டு நீ மாறி இருக்கவே மாட்டேன். அப்பப்போ வந்துட்டு நீக்கோ ஒசோட்டோட வீக் பாயிண்ட் வந்துட்டு அடிச்சிட்டே இருக்கா. இதெல்லாம் பேசி நீ வந்துட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நீ கூட வந்துட்டு என் கூட ஹெல்லுக்கு வந்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோட கால் வந்துட்டு பிடிச்சிருக்கா. ஒசோட்டோ பக்கத்துல வந்துட்டு ஒரு கத்தி இருக்குது. இழுக்கும் போது பாத்தீங்கன்னா நீக்கோ அந்த கத்தி எடுத்துட்டு ஒசோட்டோட கண்ணிலே வந்துட்டு குத்திடுறா. அந்த கையை கண்ணெல்லாம் வந்துட்டு ஒசோட்டோவை இன்னும் கீழே இழுத்துக்குது. சாகும் போது கூட பாத்தீங்கன்னா அம்மா அம்மான்னு கத்தித்தான் வந்துட்டு சாவரா. ஒசோட்டோ வந்துட்டு ஒரு கெட்ட ஆளா இருந்திருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கையில நடந்திருக்குது ரொம்ப அநியாய விஷயத்தா. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க வில்லன்ஸ் ஆர் நாட் பார்ன் they are made. கேட்ஸ் ஆஃப் ஹெல் வந்துட்டு க்ளோஸ் ஆயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. நீக்கோ வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்க மேல போறதுக்கு. அந்த டிப் கிட்ட வந்துட்டு ரீச் ஆயிடுறா. அங்கதான் பாத்தீங்கன்னா ஹட்டோரி வந்துட்டு கை கொடுக்குறா நீக்கோக்கு. நீக்கோவை அப்படியே புடிச்சு இழுத்துறா ஹெல்ல இருந்து ஜஸ்ட் மிஸ். அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல ஒரு ட்ரெயின் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தான் வந்துட்டு ஹட்டோரியை வந்துட்டு கொண்டுட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்துட்டு நீக்கோ ஹட்டோரி வந்துட்டு சேவ் பண்ணிட்டா. பை த வே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க நீக்கோ இல்லவே இல்ல. நீக்கோ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா நான் தான் வந்துட்டு ஹட்டோரியை சேவ் பண்ணுவேன்னு நினைச்சேன் ஆனா ஹட்டோரி தான் வந்துட்டு என்ன சேவ் பண்ணிட்டா. ஹட்டோரி வந்துட்டு அவனோட நார்மல் லைஃப் வந்துட்டு கண்டினியூ பண்றா. நீக்கோ என்ன நினைச்சிட்டு போயிட்டு இருக்கானா நான் வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷா யாரையும் வந்துட்டு ஏன் கையால இருந்தே வந்துட்டு ஹெல் காமிச்சிட்டேன். மேபி நான் சாவறப்ப கூட ஹெல்ல தான் வந்துட்டு நான் போயிடுவேன் நினைக்கிறேன். அவ போயிட்டு ஹட்டோரி எப்படி இருக்கான்னு கூட வந்துட்டு தூரத்துல இருந்து பாக்குறா. ஹட்டோரி நல்லா இருக்கிறது பார்த்துட்டு அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஆனாலும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில வந்துட்டு எந்த ரிக்ரெட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கா. அங்க சைட்ல வந்துட்டு ருரிய கூட பாக்குறா நீக்கோ. ஹாய் ருரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரா. இதோட வந்துட்டு இந்த சீரீஸே வந்துட்டு முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த அனிமே சீரீஸ்ல வந்துட்டு பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.